பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர்ஸ் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனியின் சகோதரர் அன்சாரிக்கு சொந்தமான எஸ்டி கொரியர்ஸ் நிறுவனத்தில் தற்போது 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேனியல், எதற்காக இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சென்னை புறநகர் பகுதியில் இன்று அதிகாலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் பல்வேறு இடங்களில் அமலாக்க சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக சென்னை பல்லாவரம் விமான நிலையம் அருகே உள்ள வெண்டர்லைன் பகுதியில் இயங்கி வரும் எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகமாக இயங்கி வருகிறது. இந்த பகுதியில் இந்த அதிகாலையிலிருந்து அமலாக்கத்துறை சோதனையானது ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க இந்த கொரியர் டெலிவரி செய்யும் இங்கிருந்து விமான நிலையத்திற்கு கொரியர் சேவைக்காக 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இங்கு தினந்தோறும் பணி செய்யப்பட்டு வருகிறது. கொரியரானது பணிகளானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த எஸ்டி கொரியர் நிறுவனத்துக்கு உரிமையாளர் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனின் சகோதரர் நிறுவனமானது எஸ்டி கொரியர். இதுல தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்க 100கணக்கான வாகனங்களில் தினந்தோறும் இங்க அதிகப்படியான கொரியர் சேவையானது நடைபெற்று வருவதால் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பம்மல் ராஜாஜி நகரில் உள்ள ரியாஸ் என்பவர், அதாவது இவர் பல்லாவரம் பகுதியில் மார்ஸ் என்ற ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவருடைய வீட்டிலும் காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. இதே போல சென்னை புறநகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த அமலாக்கத்துறை சோதனை பெற்று வருகிறது. இந்த சோதனையானது முற்றிலும் முடிந்த பிறகு இது என்னென்ன டாக்குமெண்ட்கள் கைப்பற்றப்பட்டது என்று தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி டேனியல்.